ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா கவலையாக இருக்கிறதா? வாழ்க்கை இப்படியே இருக்குமோ? நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை மாறாதோ? எதிர்காலத்தில் நம்மால் ஒரு முடிவெடுக்க முடியாமல் மற்றவருடைய கையையே பார்த்து கொண்டு இருப்போமோ என்று நினைக்கிறாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அம்மா. உன்னால் எல்லாமே முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகும் அனைத்து விஷயங்களும் உனக்கு நல்ல ஒரு முடிவையே தரும். நீ இப்பொழுது எதை நினைத்து கொண்டு இருக்கிறாய்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். முதலில் நீ என்ன விஷயத்தை நினைத்து கொண்டு இருக்கிறாய் என்று முதலில் எனக்கு சொல். நன்றாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக தருவேன், அதில் எந்த மாற்றமும் அல்ல. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்காக கொடுப்பேன். யாரெல்லாம் உன்னை நீ வாழ்க்கையில் வீணாக போய்விடுவாய் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் உனக்கான ஒரு இடத்தை, உனக்கான ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுப்பேன். இது உண்மை. சரியா? நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அந்த விஷயத்தை நான் தரத்தான் போகிறேன். நிறைய நேரத்தில் அழுதாய், புலம்பினாய், யாராவது உதவி செய்வார்களா என்று எதிர்பார்த்தாய். எல்லா விஷயமும் உனக்கு எதிராகவே இருக்கிறதுனால் எல்லாமே தோல்வியடைந்து விடுவோமோ என்று பயத்திலேயே இருக்கிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வது, எந்த ஒரு காலத்திலேயும் தோல்வி என்ற ஒன்றுக்குள் நீ போக மாட்டாய். வெற்றிக்கான அறிகுறிகள் உன்னை சுற்றி வர ஆரம்பித்து விட்டது. என்னிடமே சொல்வார், இதோ ஒரு நல்லது நடக்க போகுது சாய் என்று. உனக்கு நல்லது நடக்க போகிறது. எதை நீ என்னிடம் இருந்து கேட்டாலும் அது உனக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும்படி அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த சாய் செய்ய போகிறேன். இதுவரைக்கும் செய்யவில்லை. இனிமேலா நீங்கள் எனக்கு பிடித்ததெல்லாம் செய்ய போகிறீர்கள் என்று நீ கேட்கலாம். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், எதை நீ கேட்கிறாயோ அதை நான் உடனுக்குடனே தரமாட்டேன். ஆனால் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் நீ கேட்கும் விஷயங்களை உடனுக்குடனே தருவேன். நீங்கள் எப்படி எடுத்த உடனேயே தெய்வத்தை நம்புவதில்லையோ அதே மாதிரி நீங்கள் கேட்பதையும் தெய்வம் உடனே கொடுப்பது கிடையாது. காரணம் என்னவென்று தெரியுமா? அது உங்களுக்கு முக்கியமா? அது இல்லை என்றால் நீங்கள் எப்படி வாழ்வீர்கள், இருந்தால் எப்படி வாழ்வீர்கள் என்று நாங்கள் கவனிப்போம். கவனித்துதான் எல்லா விஷயத்தையும் கொடுப்பேமே தவிர கவனிக்காமல் எதையும் தூக்கி கொடுக்க மாட்டோம். அளவுக்கு மீறி எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம். அதே நேரம் உங்களை வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டத்தோடு வாழ்ந்து உன்னை வாழ வைத்து கொண்டே இருக்க மாட்டோம். சந்தோஷத்தையும் கொடுப்போம். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனைத்துமே இறக்கங்களாக உள்ளது. அதாவது பணம் வருவதில் தாமதம், பணம் வருவதில் கஷ்டம், இப்படி எல்லாமே பணத்தினாலேயே இருக்கிறது. கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த சம்பளம், எதிர்பார்த்த உறவு எல்லாமே கிடைக்கும். இது வெறும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய கஷ்டங்கள் மட்டுமே. ஆனால் உன்னுடைய இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களோ பெருசு. ஆனால் நான் உனக்கு இருக்கும் கஷ்டம் சின்னதுதான். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ இன்னும் முற்று பார்த்தாயானால் எவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாம் வந்திருக்கும். இந்த சாய் எதிலிருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றினேன் என்பதை நீ நிச்சயமாகவே உணர்ந்திருக்கலாம். ஆனால் நான் தான் உன்னை எந்த ஒரு விஷயத்திலையும் மாட்டிவிடவில்லையே. பணப்பிரச்சனை மட்டுமே இருக்கிறது. இந்த பணப்பிரச்சனையும் கூட விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து சரி செய்யப்படும். நீ இப்பொழுது எல்லா விஷயத்திலேயும் தவறான ஒரு முடிவை எடுக்கிறாய். வாழ்க்கையா அவ்வளவுதானா? வாழ்க்கையா எனக்கு இவ்வளவு கஷ்டமா என்று. இல்லை, வாழ்க்கையானது அவ்வளவு கஷ்டமானது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பதுதான். சில நேரத்தில் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காமல் நடக்கிறது. அது கூடிய விரைவாகவே மாற்றப்படும். கூடிய சீக்கிரமாகவே
உனக்கு நல்ல நல்ல தருணங்களோ வரும் நேரமோ வந்துவிட்டது. எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காத பொழுது வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் கவலையை கொடுத்தாலும் அது எதிர்காலத்தில் நீங்கள் யோசிக்கும் பொழுது ஒன்றே ஒன்றுதான் எப்பொழுதுமே தோன்றும். அது என்ன தெரியுமா தங்கமே? சாய் நமக்காக நல்ல முடிவைதான் எடுத்திருக்கிறார் என்பது. நீ கூடிய சீக்கிரமாக என்னை புரிந்து கொள்வாய். அதில் எனக்கு இந்த ஒரு சந்தேகமும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் கொடுக்கவில்லைதான், ஆனால் அதற்கு பின் ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? சில விஷயங்கள் நீ அழுது புரண்டு கேட்டாய். அதை தராததற்கு காரணம் அந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையோ தலைகீழாக மாறும். தலைகீழாக மாறும் பொழுது உனக்கு தப்பான எண்ணங்களோ வர ஆரம்பிக்கும். அதற்காக மட்டுமே தான் நான் இந்த விஷயத்தை எல்லாம் செய்கிறேன். புரிந்து கொள். எந்த ஒரு விஷயத்தையும் நான் உனக்கு சங்கடத்தை கொடுக்க வேண்டும் என்று செய்யவில்லை. சந்தோஷத்தோடு நீ இருக்க வேண்டும் என்றுதான் உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் செய்கிறேன். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்ததாகவும் எல்லாமே உனக்கு அற்புதமானதாகவும் நடக்கும். காலப்போக்கில் எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீ நினைக்கிறாய் எல்லா விஷயத்திலும் நாம் பயப்படுகிறோம். எப்படி நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரும்? நாம் ஏதாவது ஒரு முடிவை எடுத்தால் தானே நல்லது நடக்கும் என்று. நேர காலம் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நானே உனக்கு அற்புதமாக நடத்தி வைப்பேன். நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் அழகழகான தருணங்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. நீ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக அழகாக நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தாயும், அந்த அனைத்து விஷயமும் கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்னார். நம்புவாயா? நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன் பத்தியா, அது மட்டுமே தான் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய தோல்விகளை கண்டதினால் அந்த பயத்துகளோடே நீ இருக்கிறாய். அதாவது இந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ, நமக்கு நேரம் சரியாக இருக்கிறதோ தவறாக இருக்கிறதோ என்று. உனக்கு நேரமெல்லாம் சரியாகி விட்டது. சில நேரத்தில் சில விஷயங்களை நடத்திதான் ஆக வேண்டும். அதற்காக போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. நீ எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று அவசியம் அல்ல. சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லையா? புரிந்து கொள்ளாவிட்டால் போகட்டும். அதற்காக என்ன? அவர்களிடம் போய் உன்னை நீ நிரூபித்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதமும் அதிசயங்களும் கண்டிப்பாக வரும். நீ என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும், வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறாயோ, அந்த விஷயத்தில் எல்லாம் நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும். புரிகிறதா? நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, அப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ நினைத்தது போலவே நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு கனவோடு நீ இருக்கிறாயோ, அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து லட்சியங்களையும் நீ அடைவாய். துரோகம், வாழ்க்கையில் காயம் அனைத்தையும் தயவு செய்து மறந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கும். துரோகத்தையும் காயத்தையும் மனதில் எப்பொழுதும் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டாம். ஏனென்றால் அதையெல்லாம் நீ வைத்துக்கொண்டே இருந்தால் சந்தோஷமான விஷயங்களை தொலைத்து விடுவாய். துரோகம் செய்பவர்கள் என்று இருந்தாலும் துரோகத்தை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதனால் இவர்கள் இதை சொல்கிறார்கள், அதை செய்கிறார்கள் என்று நினைத்து மற்றவரை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் இழந்து விடாதே. உனக்கு என்றுமே துணையாக நான் இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னும் எல்லா திசையிலும் உனக்கான அருளும் உனக்கான தெய்வங்கள் ஆகிய நாங்கள் உனக்கு உத்தரவிடுகிறோம். உனக்கு பிடித்த விஷயங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் உனக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அது போல செய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்.
எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.